Hello all, welcome back to my channel Sasha Chats. நான் உங்க மோனிஷா. இன்னைக்கு ஒரு சூப்பரான அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போறோம். Prestigeல இருந்து புது ஜூஸர் வாங்கியிருக்கோம். சோ இதோட லுக் வந்து இந்த மாதிரி தான் இருக்கு. சோ இப்போ வாங்க இத அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சோ ஃப்ரூட் ஜூஸ் அண்ட் வெஜிடபிள் ஜூஸ் ரெண்டுமே வந்து இதல போட்டுக்கலாம். பைனாப்பிள், கிரேப்ஸ், bitter gourd, carrot, beetroot, bottle gourd, watermelon இந்த மாதிரி எல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்மே நம்ம போட்டுக்கலாம். சோ இதோட ஒரிஜினல் பிரைஸ் பாத்தீங்கன்னா 3095 அப்படினு போட்டுருக்கேன். and இதோட வாட்டேஜ் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 300 வாட்ஸ் இருக்கு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மூணு கம்பார்ட்மெண்ட் மாதிரி கொடுத்திருக்காங்க. ஒன்னு வந்துட்டு நமக்கு பல்ப் கலெக்ட் பண்ற பார்ட் and இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டான லிட் and இன்னொன்னு வந்து நல்ல ஷார்ப்பான ஒரு பிளேட் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து தெர்மல் ப்ரொடெக்டர் இருக்கறனால ஹீட் வந்து அவ்வளவு ப்ரொடியூஸ் ஆகாது அந்த மாதிரி போட்டுருக்காங்க. சோ இப்போ வாங்க இத அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஓபன் பண்ண உடனே இது கூடவே வந்து ஒரு யூசர் மேனுவல் கொடுத்திருக்காங்க. என்னதோ இதோட பிரைஸ் வந்து 3095 அந்த மாதிரி போட்டுனாலுமே எம்ஆர்பி. ஸோ நாங்கள் வந்துட்டு அமேசான்ல இருந்து 2480 ரூபீஸ்க்கு வாங்கிடணும். ஸோ டீல் டைம்ல வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு அஃபோர்டபுள் பிரைஸ்லேயே கிடைக்கும். ஸோ இந்த ஜூஸருடைய ஓவரால் லுக் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கு. கரெக்டா என்னோட ஒரு கை அளவு சைஸுக்கு வந்து இருக்கு. ஸோ ரொம்ப ஹேண்டியா கொடுத்திருக்காங்க. கீழே வந்து ஒரு ஸ்விட்சும் இருக்கு. அண்ட் அது கீழே வந்து பாத்தீங்கன்னா 4 ரப்பர் ஃபினிஷ் வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி ஸ்லிப். ஸோ நீங்க கவுண்டர் டாப்ல வைக்கும்போது உங்களுக்கு வந்து ஸ்லிப் ஆகாது. அண்ட் அதே மாதிரி நம்ம ஜூஸ் போடும்போது ஏர் ரிலீஸ் ஆகிறதுக்காக ஸ்பேஸும் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஜூஸருடைய ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து இந்த புஷ் பிரஸ். ஸோ ரெண்டு சைட்லயுமே இந்த மாதிரி ஒரு சின்ன கேப் கொடுத்திருப்பாங்க. இந்த கேப் போய் கரெக்டா அந்த நாப்ல வந்து ஃபிட் ஆகுற மாதிரி நம்ம வந்து பிளேஸ் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேரியர் பக்கிள் வந்து கொடுத்திருக்காங்க. ரெண்டு சைடுமே கொடுத்திருப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம ஓபன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த பக்கிள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் லிட் இருக்கு. இந்த லிட் வழியா நம்ம வந்து நல்லா டிரான்ஸ்பரண்டா பாத்துக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பான பிளேட்ஸ் இருக்கிற ஒரு ஸ்ட்ரெயினர் இருக்கு. ஸோ கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி நீங்க ரிமூவ் பண்ணீங்கன்னா ஈஸியா வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நல்லா ஷார்ப்பான ஃபில்டர்ஸும் வந்து கொடுத்திருக்காங்க. ஈஸியா வாஷ் பண்ற மாதிரியும் நமக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த கம்பார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பல்ப் எல்லாமே கலெக்ட் பண்ணுறது. ஸோ நம்ம போடுற வெஜிடபிளோடைய பல்ப் எல்லாமே அந்த சைடு தான் வந்து கலெக்ட் ஆகும். ஸோ நம்ம போடுற ஜூஸ் எல்லாமே இந்த நாப் வழியாக வந்து ரிலீஸ் ஆகி ஸ்பவுட் வழியாக வந்து வெளியில் வந்துடும். ஸோ இதுதான் வந்து ஃபைனலாக பாடி. ஸோ நார்மலாக நம்ம மிக்சிலெல்லாம் இருக்கிற மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கார்டோட லென்த்தும் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஜூஸரை வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்மேண்டில் பண்ணி அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ வாங்க இதில் வந்து நான் கேரட், பீட்ரூட் அண்ட் குக்கும்பர் போட்டு காமிக்கிறேன். ஸோ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எல்லாமே ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஜூஸ் போட்டுடலாம். இதில் வந்து தெர்மல் ப்ரொடெக்டர் இருக்கிறதுனால அதிகமாக ஹீட் ப்ரொடியூஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ இப்போ வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஹீட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் குக்கும்பர் ட்ரை பண்ண போகிறேன். குக்கும்பர் வந்து எனக்கு ரொம்ப பெருசாக இருந்ததுனால நான் வந்து 2 பீஸாக வந்து கட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு கேட்குதுன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் நான் வால்யூம் வந்து கம்மியாக தான் ப்ளே பண்ணியிருக்கேன். பட் ஓவரால் ரிவ்யூ வந்து ஓகேவாக தான் இருக்குன்னு சொல்லணும். ஸோ பாருங்கள் நல்லா எந்த ஒரு தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் நமக்கு ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது மாதிரி குடிக்கிறதுனால நமக்கு வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸும் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ மேலே இருக்கிற டிரான்ஸ்பரண்ட் லிட் வழியாக உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ அந்த இடத்துல இருக்கிற பல்ப் எல்லாமே வந்து சைடில் இருக்கிற பல்ப் ஸ்டோரேஜில் வந்து செக்ரீட் ஆயிருக்கு. டாப் வியூவில் வந்து பாருங்கள். ஸோ பிளேட் வந்து எவ்வளோ ஸ்பீடாக வந்து ரொட்டேட் ஆகுதுன்னு. ஸோ நம்ம கை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ நீங்கள் தெரியாதனமாக வந்து விரல்லாம் விட்டுறக்கூடாது உள்ளே. ஸோ அந்த புஷ் ப்ரெஸ் வச்சு தான் நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ எது போட்டாலும் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணணும். கை வந்து உள்ளே விட்டுறாதீங்க. இப்போ அந்த பல்ப் ஸ்டோரேஜ் பின்னை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ கம்ப்ளீட்டாக ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து நமக்கு ஸ்பவுட் வழியாக வெளியே வந்துருச்சு. இந்த பல்ப் எல்லாமே வந்து இந்த ஸ்டோரேஜ் பின்னில் கலெக்ட் ஆகிருக்கு. இப்போ வந்து நான் கேரட் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ எந்த வெஜிடபிள்ஸ் எந்த ஃப்ரூட்ஸாக இருந்தாலுமே நம்ம வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் வந்து ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் எடுத்துடலாம். ஸோ எந்த ஒரு தண்ணி எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் குடிக்கும்போது உங்களோட ஹெல்த், ஸ்கின் அண்ட் ஹேருக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிற ப்ரெஸ்டீஜ்லேயோ மற்ற பிராண்ட்ஸ்லேயோ இருக்கிற ஸ்லோ ஜூஸர்லாம் வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியாக இருக்குது. பட் இந்த மாதிரி அஃபோர்டபுள் ப்ரைஸில் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, அதுவும் மெயினாக வெஜிடபிள் ஜூஸ் எல்லாம் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஜூஸர் வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஆப்ட் பண்ணிக்கலாம். காஸ்ட்லியாக வாங்காமல் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம்.
ஸோ இங்கே பாருங்கள், நான் வந்து பீட்ரூட் ட்ரை பண்ணேன். ஸோ நான் எடுத்த பீட்ரூட் வந்து நல்லா பெரிய சைஸ் பீட்ரூட்டாக இருந்துச்சு. ரொம்ப ஹார்டாக இருந்தனால என்னால் வந்து ஒரு பெரிய பீஸை வந்து உள்ளே வந்து போட முடியல. ஸோ இதில் இருக்கிற ஸ்ட்ரெயினரில் வந்து இந்த மாதிரி அதோட ரெசிடியூ எல்லாம் போய் வந்து ஸ்டக் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் சின்னதாக சாப் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சின்ன சைஸ் பீட்ரூட்டை நீங்கள் ஃபுல்லாகவே போட்டு நீங்கள் வந்து ஜூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டக் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ரெயினரை ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அந்த ரெசிடியூ எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ நான் போய் வாஷ் பண்ணிவிட்டு வந்து மறுபடியும் ஜூஸ் போடுறேன். இதில் பாருங்கள், நல்ல பர்ஃபெக்டான பீட்ரூட் ஜூஸ் வந்து கலர்ஃபுல்லாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இதே நம்ம வந்து நார்மலான பிளெண்டர்லேயோ மிக்ஸி ஜார்லேயோ போடணும் அப்படின்னா நம்ம வந்து தண்ணி ஊற்றி தான் கண்டிப்பாக அரைக்க முடியும். ஸோ இந்த ஜூஸரை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ என்னோட பல்ப் எல்லாமே பாருங்கள், இந்த பல்ப் கலெக்டரில் வந்து ஸ்டோரேஜ் பின்னில் கலெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதை ஒரு பிளேட்டில் போட்டு நீங்கள் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபேஸ் பேக்காக கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம போட்ட பீட்ரூட், குக்கும்பர் அண்ட் கேரட் ஜூஸ் வந்து ரெடியாக இருக்குது. பாருங்கள், தண்ணியே ஆட் பண்ணாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து 3 ஜூஸுமே வந்து ரெடியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஜூஸரை வந்து நீங்கள் வீட்டில் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது மட்டும் கிடையாது, இதில் வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து போடலாம். ஸோ அப்கமிங் ரெசிபீஸில் வந்து நான் இது யூஸ் பண்ணி என்னென்ன ஜூஸஸ் எல்லாம் வந்து குடிக்கலாம் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு ரெசிபீஸை ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.